ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். பாபக்கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது என்பது மற்ற சப்த கிரகங்களால் சாத்தியமில்லை. அப்படியே இருந்தாலும் அந்த சப்த கிரகங்கள் ராகு கேதுவனுடைய தொடர்பு இல்லாது இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முழுமை அடைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து தருவதில்லை. ஏன் என்று கேட்டால், ராகு என்பது தந்தை வழி தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட உறவுகளை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது. இது இல்லாமல் முன்பின் தெரியாத மனிதர்களுடைய உறவுகளையும் மனிதர்களுடைய சந்திப்பையும் மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய வரவு செலவையும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது ராகு. கேது என்பது உங்களுடைய அதீத புத்தி கூர்மை மற்றும் ஞானம் சம்பந்தப்பட்டது மற்றும் தாய் வழி பாட்டன் பாட்டி சம்பந்தப்பட்ட உறவுகளை அடையாளம் காட்டுகிறது. ராகு பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துகிறது, அதே சமயத்தில் அதில் பல ஏற்ற இறக்கங்களை தருகிறது. கேது பிரம்மாண்டத்தை சுருக்கி சிறியதாக்கி காட்டுகிறது. ராகு கிழித்து தொங்க விட்டு விடுகிறது, கேது தைத்து அதை முழுமையாக்குகிறது. ராகு குற்றத்தை தருகிறது, கேது தண்டனையை தருகிறது. இப்படி இரண்டும் இருவேறு கிரகங்களாக ஒன்றுக்கொன்று சப்தமத்தில் ஒரு கிரகம் என்ற பாகையிலிருந்து 180வது பாகையில் இன்னொரு கிரகம் இருக்கும் பட்சத்திலும் இவர்கள் இணைந்தே செயல்படுகிறார்கள். ஒரு ஆக்கத்தையும் ஒரு அழிவையும் ஒரு பிரிவினையையும் ஒரு சேர்க்கையையும் ஒரு பெரிய அபிலாசையும் எல்லாத்தையும் தொடர்ந்து சன்னியாசியாகவும் 2 கிரகங்களும் இருவேறு பயணங்களில் இருவேறு குணத்தில் இருந்தாலும் அது இருவேறு குணங்களும் மனிதனிடம் அன்றாடம் வெளிப்படுகிறது. ராகு முஸ்லீம் இனத்தை காட்டுகிறது, கேது கிறிஸ்துவர் இனத்தை காட்டுகிறது. இப்படி பார்த்தால் ஒவ்வொரு கிரகமும் எங்கு இருந்தாலும் அது நின்ற நிலை சார்ந்த தகவலை உடனே வெளிப்படுத்தும். அது நின்ற நிலையில் எந்த கிரகத்தினுடைய சாரத்தின் அடிப்படையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையோடு அந்த செயலை வெளிப்படுத்துகிறது. ஒரு பக்கம் ஜோதிடத்தில் நட்சத்திரமே இல்லை என்று ஒரு பக்கம், சாரம் இல்லாமல் பலன் இல்லை என்று ஒரு பக்கம், சாரம் பற்றி பேசாதவன் சோரம்பாவான் என்று ஒரு பக்கம் பேசுகிறார்கள். இவர்கள் எப்படி இந்த ஜோதிடத்தை அணுகுகிறார்கள் என்பது நமக்கு புரியவில்லை. சாரம் என்பது சூரியனை சந்திரன் சுற்றி வரக்கூடிய ஒரு சுற்றுவட்ட பாறை. அந்த சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதனுடைய தன்மையை ஏற்றி இறக்கி அப்பத்திக்கப்போது மாற்றி மாற்றி காட்டி கொண்டிருக்க. நாம் ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு பயணம் செல்கிறோம். நாம் எடுப்பில் நம் வீட்டுக்கு முன்னாலேயே எல்லா நிகழ்வுகளையும் கண்டுவிட முடியாது. ஒரு ஊரில் இன்னொரு ஊருக்கு பயணம் செல்லும் பொழுது ஒரு ஆற்றை கடக்கிறோம், ஒரு தரங்கெட்ட மனிதனை கடக்கிறோம், ஒரு தரமான மனிதனை கடக்கிறோம், ஒரு மரம் செடி கொடிகளை கடக்கிறோம், கால்நடைகளை கடக்கிறோம், ஒரு ஆலயத்தை கடக்கிறோம், ஒரு சுடுகாட்டை கடக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய காரகத்துவத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு உரிய சமாச்சாரங்கள். அப்படித்தான். அதனால் எந்த இடத்தை கடக்கிறோம் என்பது தூரம் நிர்ணயிக்கும், எந்த சூழ்நிலையில் கடக்கிறோம் என்பதை நட்சத்திரத்தினுடைய கால்கள் அதாவது பாதங்கள் நமக்கு அடையாளம் காட்டும். இப்படித்தான் ஜோதிடம் நம் அனுபவத்தில் பார்த்த ஜோதிடம். இதில் ஜோதிடத்தில் நான் ஆக்டிவேட் செய்கிறேன் அல்லது துரிதப்படுத்தி செயல்படுத்துகிறேன் என்று ஒரு பக்கம். இது எல்லாம் பார்க்கும் பொழுது இது சற்று ஏற்ற இறக்கங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. என்னில் ஒரு சந்தேகம், ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் செய்ய வேண்டுமானால் அல்லது ஆக்டிவேட் செய்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அந்த கிரகத்துக்குரிய உடலில் உள்ள அங்கம் தனியாக வளர்ந்து விடுமா? வளர வேண்டும் அல்லவா? இயல்பாக இருக்கும் நிலையிலிருந்து ஆக்டிவேட் செய்யப்பட்டால் அதனுடைய வளர்ச்சியை தூண்டினால் அந்த உடலில் உள்ள உறுப்புகளினுடைய அங்கங்கள் அந்த உறுப்புகள் சற்று இயல்பை விட மாறான வளர்ச்சியை பெற வேண்டும் அல்லவா? பெறுவதில்லையே.
இப்படி முரண்பாடான கேள்விகள் எண்ணற்றது இருக்கிறது. அதையெல்லாம் கடந்த கால் நூற்றாண்டில் நாம் அனுபவத்தில் சந்தித்த தகவல்களை ஜோதிடமாகவும் அல்லது ஜோதிடத்தில் உள்ள தகவல்களை ஒப்பிட்டு பார்த்து நவகிரகங்களினுடைய செயல்களாகவும் பதிவுகளாக தந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தோம் சர்ப்பதோஷங்கள் 12 விதம் என்று. அந்த சர்ப்பதோஷங்கள் 12 ஒவ்வொன்றும் எந்த விதத்தில் அமைகிறது, அதனுடைய ஏற்கனவே இந்த அமைப்பு அமைவதற்கான காரணம் என்ன, அப்படி அமைந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் என்ற தகவல்கள் சார்ந்த ஒவ்வொன்று பதிவுகளாக 12 பதிவுகளும் தர இருக்கிறேன். நான் தரும் பதிவுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பாதையில் பயணிக்க வேண்டுமானால் அந்த குறிப்பிட்ட பாதையினுடைய இறுதியும் முடிவும் இருப்பது போல் பதிவுகள் இருக்கும். ஒரு பதிவுகளை மட்டும் தந்துவிட்டு இது யோகத்தை தரும் அல்லது பாதகத்தை தரும் என்று சொல்லிவிட்டு விலகி போக நான் ரெடியில்லை. நான் இந்த வலைதள காணொலியை தருவதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது நிறைய நண்பர்கள் நீ சொல்லுவது போல் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது, 12 ராசிகளுக்கும் பலன்கள் சொல்லிவிட முடியாது, 12 ராசிகளுக்கும் தொடர்புகளும் கிரகங்கள் நீ எப்படி நிர்ணயம் செய்ய முடியும், எல்லாவற்றையும் ஞாபகமாக எப்படி சொல்ல முடியும் என்று எக்கச்சக்கமான ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. அதே சமயத்தில் நீ சொல்லும் ஒரு தன்மையானது இன்றைய இயல்பு வாழ்க்கைக்கு பொருந்தும். ஆனால் இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த சூழ்நிலை வரும்பொழுது தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதுவரை நம் காணொலி எடுபடாது என்று சொன்னார். என்னுடைய காணொலி எடுபடவில்லை, அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. நான் சந்தித்த அனுபவத்தை பதிவுகளாக கொடுக்க எத்தனித்து அதுக்கான முயற்சியில் இறங்கி தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். சரி, இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் இந்த பதிவு இன்னும் நீண்டுவிடும். பார்ப்பவர்களுக்கு சங்கடத்தை தரும் அல்லது என்னடா தேவையில்லாமல் அறுத்து கொண்டிருக்கிறார் இவர் என்ற எண்ணம் வந்தால் அது மேலும் நம் மீது இருக்கிற ஈடுபாட்டை குறைத்துவிடும். சரி, பார்ப்போம் வாருங்கள். ஆனந்த கால சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 1ஆம் இடத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் அமையப்பெற்ற இந்த அமைப்புக்கு ஆனந்த கால சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. இந்த லக்னத்தில் ராகு இருப்பவர்கள் அனைவருமே தந்தை வழி பாட்டன் பாட்டி, முன்பின் தெரியாத முன்பின் பார்க்காத மனிதர்கள் மீது ஏற்கனவே பழகியது போல் ஈடுபாட்டோடு இவர்கள் உறவாடுகிறார்கள். அந்த உறவுகளில் ராகுவுக்கு சனி செவ்வாய் சூரியன் இருக்கும் பட்சத்தில் அந்த உறவு ஒன்று இவர்களை சந்தோஷப்படுத்துகிறது அல்லது அவர்களை மட்டும் சந்தோஷப்படுத்துகிறது. ஒரு தரப்பு பாதிப்பு ஒரு தரப்பு லாபமாக அமைந்து விடுகிறது நடைமுறையில் காணப்பட்டிருக்கிறோம். இது எப்படி உருவாகிறது என்று பார்க்கும் பொழுது திருமண விஷயத்தில் யாரையோ ஏமாற்றிய கர்ம வினையை தீர்த்து கொள்ள இந்த ஜென்மத்தில் லக்னத்தில் ராகு அமைந்து ஜாதகரின் கர்ம பலனை வெளிப்படுத்துகிறது. ஒருவருக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்பட காரணமானவர்களுக்கும் இந்த அனந்த கால சர்ப்பம் ஏற்பட்டு பாதிப்பை வெளிப்படுத்துகிறது. தனது கூட்டாளிகளை ஏமாற்றிய நபர்களுக்கும் யாரோ ஒருவருக்கு செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு காரணமாக இருந்தால் ஜாதகத்தில் இந்த லக்னத்தில் ராகு ஏற்படுகிறது. ஜாதகரோ அல்லது ஜாதகரின் குழந்தையோ பெற்றோர்களிடம் வளராமல் மற்றவர்களிடம் வளர்கின்ற நிலைக்கு ஆனந்த சர்ப்ப யோக கிரக அமைப்பே காரணமாக இருக்கிறது. ராகுவின் பகை கிரகங்கள் சேர்ந்தால் துன்பத்தின் அளவு அதிகமாக இருக்கும். இது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமைந்துவிட்டால் சற்று கர்ண கடூரமாக அமைந்து துன்பத்தையும் அல்லது தாங்க முடியாத வேதனையும் தந்து விடுகிறது. இந்த ஆனந்த சர்ப்பயோகத்தில் தாம்பத்திய சந்தோஷத்தை எதிர்பார்த்து கிடைக்காமல் பிரிந்தவர்கள் மிக மிக அதிகம் அல்லது தவறான வழிகளில் தேடிக்கொண்டவர்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறார்கள். எனவே சந்தோஷத்திற்காக மட்டும் திருமணம் செய்து கொள்ள, வம்சவிருத்திக்காகவும் பிற்காலத்தில் தனிமையை போக்கிக் கொள்வதற்கும் ஆதரவிற்காக மட்டுமே திருமணம் செய்து கொள்கிறார்கள் அல்லது வாழ்க்கை துணையை தேடிக்கொள்கிறார்கள். ஆனால் யதார்த்தமாக இவர்களுக்கு முகத்தில் தழும்போ காயமோ தலையில் அடிபட்டக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையோ உருவாகிறது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சற்று இயல்பு வாழ்க்கைக்கு முரணான அல்லது ராகுவுக்கு ஒத்துப்போகாத மனோநிலையை தந்த ஒரு வாழ்க்கை துணையை தந்து சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அள்ளி தெளித்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதற்கு பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது இது ஒவ்வொரு தனித்தனி பதிவுகளாக கொடுக்க இருக்கிறேன். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அதாவது இந்த 12 சர்ப்ப யோகங்கள் சார்ந்த தகவலையும் தெரிவித்துவிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு சர்ப்ப யோகத்துக்கும்
பரிகாரங்களை தருகிறேன். அந்த பரிகாரம் கண்டிப்பாகவே இதுவரையிலும் எந்த நூல்களிலும் சொல்லப்படாத, அதே சமயத்தில் எந்த ஆசிரியர்களும் சொல்லப்படாத, எந்த ஜோதிடரும் சொல்லப்படாத தகவலாக இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இது நூல்களில் படித்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த அனுபவங்களிலிருந்து கிடைக்கப்பெற்ற அல்லது எடுக்கப்பெற்ற தகவல்கள் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788892999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கி யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.